அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நேர்பட பேசு நிகழ்ச்சியில் நாம் வாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு என்பது, சமீபத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு காலத்தில் பாஜகவை எல்லாரும் ஒதுக்கி வைத்தார்கள், தீண்டத்தகாத கட்சி அப்படின்னு சொன்னாங்க, நோட்டாவுக்கு கீழே இருக்கிற கட்சி அப்படின்லாம் சொன்னாங்க. இன்றைக்கு பாஜகவிடம் கூட்டணிக்காக தவம் இருக்கிறார்கள் அப்படின்னு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தார். அதற்கு எதிர்வினையாற்றிய இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தவம் கிடப்பதாக அண்ணாமலை அதிமுகவை குறிப்பிடவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். இது குறித்து மீண்டும் அண்ணாமலை அவர்களிடம் கேட்டபோது அவர் சொல்வது, நானும் அதிமுகவை சொல்லலை, எங்களுக்கு திமுக ஆட்சியை அகற்றுவது தான் நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதை ஒட்டி தான் நம்ம தலைப்பையை கட்டமைத்திருக்கிறோம். மீண்டும் துளிர்க்கிறதா அதிமுக பாஜக கூட்டணி, இந்த தலைப்பில் தான் நம்ம பேச இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள் வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள் வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள் வணக்கம். திரு ஜென்ராம். கொங்கு இளைஞர் பேரவையிலிருந்து திரு தனியரசு அவர்கள் வணக்கம். தனியரசு, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். தனியரசு, இந்த நிகழ்வுகளை பார்க்கணும், அதை சொன்ன பிறகுதான் பார்வையாளர்களுக்கும் புரியும். திரு இபிஎஸ் அவர்கள் சொல்றாங்க, எனக்கு திமுக தான் எதிரி, திமுக தான் நாங்கள் எதிர்க்க வேண்டிய கட்சி. அப்போ பாஜகவுடன் கூட்டணி அப்படின்னு சொல்கிற போது இபிஎஸ் அவர்கள் சொல்றாங்க, அதெல்லாம் 6 மாசம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதற்கு எதிர்வினையாற்றுகிறார் அண்ணாமலை. அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் எங்களை ஒதுக்குனாங்க, பாஜகவால தான் தோத்தோன்னு சொன்னாங்க, நோட்டாவுக்கு கீழே இருக்குன்னுலாம் சொன்னாங்க, இன்னைக்கு தவம் இருக்கிறார்கள் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க. இது தொடர்பாக திரும்ப இபிஎஸ் அவர்களிடம் கேட்கப்படுகிறது. அப்ப என்ன சொல்றாரு, அதிமுக ஒரு நாளும் தவம் கிடந்தது, யாருக்காகவும் தவம் கிடந்தது கிடையாது அப்படின்றாங்க. அப்புறம் அடுத்து இன்னொரு செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்றாங்கன்னா, அண்ணாமலை ஒன்றும் அதிமுகவை சொல்லலையே அப்படின்னு சொல்றாரு. திரும்ப அண்ணாமலை அவர்களும், நானும் அதிமுகவை சொல்லலை, அரசியல் விமர்சகர்கள் தான் திரிச்சு பேசுறாங்க அப்படின்னு சொல்றார். முக்கியமா இந்த 5 பேட்டிகள் தான் நம்ம பேசுவதற்கான பேசுபொருளா இருக்கு. இவர்கள் பேசுவது, அந்த பேசுவதன் உட்பொருள் என்ன, அதனோட அரசியல் என்ன, இதிலிருந்து கிட்டத்தட்ட பாஜக அதிமுக கூட்டணி உறுதியாகிவிட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஒன்று. திரு அண்ணாமலை அவர்கள், திரு இபிஎஸ் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நீங்க எப்படி இதை எடுத்துக்கிறீங்க? இல்ல, நீண்ட காலமாவே தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது, உறுதிப்பட சொன்னது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக, அதாவது எடப்பாடி அதிமுக பாஜக தேர்தல் உறவை அது மீண்டும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு அது இணைந்துதான் கட்டாயமா தேர்தலை சந்திப்பார்கள் என்று உறுதிப்பட சொன்னேன். அப்பொழுது கூட எங்க பொன் வில்சன் மாதிரி அதிமுக தரப்பில், எடப்பாடி தரப்பில் வலியுறுத்தியவர்கள் எல்லாம் ஒரு காலம் 2024 மட்டுமல்ல 2026 உறுதிப்பட பாஜகவோடு உறவில்லை என்று எடப்பாடி செய்த முடிவு நீடிக்கும் சொன்னாங்க. நான் நீடிக்காதுன்னு சொன்னேன். அது இப்ப நான் சொன்னதை இப்ப நம்ம எடப்பாடி மீண்டும் பாஜகவோடு உறவுக்கான சூழலை உருவாக்குகிறார். அண்ணாமலை இதுவரை கடுமையாக எடப்பாடியை விமர்சித்து, அண்ணாமலை அல்லது எடப்பாடி என்கின்ற தனிப்பட்ட விமர்சனத்தின் உச்சத்தில் தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்குள் தேர்தல் உறவு துண்டிக்கப்பட்டது. இப்பொழுது மீண்டும் அவர்களுக்குள் தேர்தல் உறவை உருவாக்கி கொள்வதற்கு எடப்பாடி முயற்சிக்கிறார், அண்ணாமலை முயற்சிக்கிறார். ஆகவே அது மீண்டும் அவர்கள் இணைந்து கட்டாயமாக தேர்தலை சந்திப்பார்கள். அதுல விஜயனையாவுடைய கேள்விக்கு என்னுடைய முதல் பார்வை பதிவு. அதுல மட்டும் ஒரு இடம் திரு தனியரசு, இபிஎஸ் அவர்கள் பாஜக குறித்த கேள்விக்கு அது 6 மாசம் கழிச்சு பார்த்துக்கலாம் கூட்டணி பற்றி எல்லாம்னு சொல்றாங்க. மறுநாள் திரு அண்ணாமலை அவர்களிடம் திரு எடப்பாடி பழனிசாமி குறித்த கேள்விக்கு தான் அவர் பதில் சொல்றார். அதிமுக கூட்டணி குறித்த கேள்விக்கு தான் எல்லாரும் எங்களை ஒதுக்கி வச்சாங்க, நோட்டாவுக்கு கீழே இருக்கிற கட்சி அப்படின்லாம் சொன்னாங்க, இன்னைக்கு தவம் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். ஆனா நேற்று என்ன சொல்றாருன்னா, நான் அதிமுகவை சொல்லவே இல்லைன்னு. கேட்ட கேள்வி அதிமுகவுக்கான கேள்விக்கு தான் அந்த பதில் இருந்தது. ஆனா இப்ப நான் அதிமுகவை சொல்லலைன்னு இவரும் சொல்றார். இபிஎஸ் அவர்களும் அவர் அதிமுகவை பத்தி சொல்லலையே அப்படின்னு சொல்றாரு. இந்த திடீர் மனமாற்றமா அல்லது புரிந்து கொள்வதில் நமக்கு ஏற்பட்ட பிரச்சனையா, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல ஒண்ணு இல்லையா, இப்ப பாஜக அதிமுக, அதாவது பாஜகவை எதிர்த்து எடப்பாடியால முடியளவும் கடுகளவும் தமிழ்நாட்டில், இந்தியாவில் அரசியல் செய்ய முடியாது. பாஜகவின் கருணை, பாஜகவின் தயவில்லாமல் எடப்பாடியால் அதிமுகவை இயக்க முடியாது. பாஜகவின் கருணைக்காக, பாஜகவின் உறவுக்காக அவர் காத்திருந்தார். தடையாக இருந்தது அண்ணாமலை மட்டும்தான். 2024 கூட அண்ணாமலையை மாற்றிவிட்டு அந்த இடத்திற்கு வேறொருவரை பாஜக நியமித்திருக்குமானால்
24லேயும் பாஜக உறவு நீடித்திருக்கு. ஏன்னா நீங்க எடப்பாடியை பொறுத்தவரை பாஜகவின் உறவை துண்டித்ததற்கு அவர் கூறிய காரணம் அண்ணாமலை என்கின்ற தனிப்பட்ட நபரின் அணுகுமுறையை தவிர வேற எந்த குற்றச்சாட்டையும் டெல்லி தலைமையின் மீதோ பாஜகவின் தலைமையின் மீதோ பாஜக ஒன்றிய அரசின் மோடி அரசின் திட்டங்களையோ அதனுடைய சித்தாந்த நகர்வுகளையோ அதனால் தமிழ்நாட்டில் ஏற்படுகிற தாக்கங்கள் திராவிட கருத்தியலுக்கு எதிரானது அல்லது திராவிட இந்த மும்மொழி கொள்கையோ அல்லது தொகுதி மறுசீரமைப்போ கல்வி நிதி ஒதுக்கீட்டில் தடையோ இன்னும் பல ஆளுநருடைய அத்துமீறலோ குறித்தெல்லாம் அதிமுக எந்த இடத்திலும் டெல்லி பாஜகவை அது விமர்சிக்கவில்லை, கண்டிக்கவில்லை. அது ஏற்படுத்தப்பட்ட தீர்மானத்திலே கூட அதிமுகவின் செயற்குழு தீர்மானத்திலேயோ பொதுக்குழு தீர்மானத்தில கூட பாஜகவை கண்டிக்கிறேன்னு ஒரு வார்த்தை கூட இல்லை, வலியுறுத்துகிறேங்கிறது தான் பல முறை வலியுறுத்தல பார்த்தோம். ஆகவே எடப்பாடியை பொறுத்தவரை டெல்லி பாஜகவின் மீதோ ஐயா மோடி மீதோ அமித்ஷா மீதோ ஒரு வார்த்தை கூட அவர்களை பெயரை சொல்வதற்கே பயப்படுவார். அதாவது நீ தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அப்படிங்கிற வார்த்தையை எடப்பாடி பயன்படுத்த மாட்டார், ஆளுநர் RN ரவிங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டார். ஆகவே அவர் பாஜகவில் இருந்து எப்பொழுதும் முரண்படவே இல்லை. அது நம்ம தலைப்பு கூட நீங்க தொடர்ந்து அதை சொல்லிட்டே இருக்கிறீங்க, நீங்க தொடர்ந்து இந்த கருத்தை முன் வச்சுட்டே இருக்கிறீங்க. இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டது. அவரே தான் அதிமுக தொடர்பான கேள்விக்கு இப்போது எல்லாரும் தவம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப நான் அதிமுகவை சொல்லலையேன்னு சொல்வதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல அதுதான், அதாவது ஒரு ஏன் திரு அண்ணாமலை அவர்கள் இப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க? இல்ல அண்ணாமலை சரியான நிலைப்பாடு தான் எடுக்கிறாரு. நான் கொஞ்சம் சில நடவடிக்கைகளை சில நகர்வுகளை எடப்பாடிக்கு எதிராக நான் நகர்த்தினேன். எடப்பாடி என் மீது இருந்த அல்லது பாஜகவின் மீது இருந்த அந்த இடைவெளியை குறைத்துக் கொண்டு என்னிடமே, அதாவது இவருடைய தளபதியாக இருக்கிற வேலுமணி ஐயாவே அவருடைய சொந்த மகனுக்கு நடக்கிற திருமணத்தில் எடப்பாடி கலந்து கொள்ளவில்லை என்றாலும் அண்ணாமலை தலைமையில் ஒட்டுமொத்த பாஜகவினுடைய முன்னணி தலைவர்களும் போய் புடைசூழத்தான் அந்த திருமணம் நடைபெறுகிறது கோவையில். அப்ப வேலுமணியாவுடைய திருமணத்திலேயே எடப்பாடியை விமர்சித்து விட்டு கடுமையாக புரட்சித் தலைவர் அம்மாவை எடப்பாடி அண்ணா பேரறிஞர் அண்ணாவை விமர்சித்த அண்ணாமலை தான் அங்க திருமணத்துல முதன்மையான ஆளா இருக்காரு. நீங்க பார்த்திருப்பீங்க, மொத்த அதிமுக நிர்வாகிகளும் எழுந்து நின்று வரவேற்று அழைத்து சென்று மணமக்களை வாழ்த்துகிறார். அப்படின்னா நீங்க இவர்களுக்குள் தனிப்பட்ட உறவு நீடிக்கிறது, சித்தாந்த உறவு நீடிக்கிறது, அரசியல் உறவு நீடிக்கிறது. ஒன்றே ஒன்று தனிப்பட்ட அதிமுக எடப்பாடி அண்ணாமலை உறவு மட்டும் இடைவெளி இருந்தது. ஆனா இப்ப அதுதான் இப்ப அண்ணாமலை அதுவும் சரி செய்யப்பட்டதுன்றதா உங்க பார்வை? சரி செய்யப்பட்டது. அதாவது எடப்பாடி பணிந்து விட்டார் என்பதை அண்ணாமலை மறைமுகமா சொல்றாரு. தவம் கிடக்கிறார்கள் என்கிறது எதிலிருந்து வருதுன்னா, நீங்க என்னை மீறி எடப்பாடியால அதிமுகவை நகர்த்த முடியாது, என்னுடைய உறவுக்காக, அதாவது நான் என்னுடைய தலைமையில் இருக்கிற பாஜகவின் தலைமைக்காகவே நீங்கள் காத்திருந்து என்னிடம் நீங்க அணுகுகிறீர்கள். ஆகவே அதைத்தான் அவர் சொல்றாரு. நீங்க தேர்தல் தகவல்கள் என்று சொன்னீர்கள், நோட்டா என்று சொன்னீர்கள், இப்பொழுது என்னமே வருகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு மீண்டும் உறவு நெருங்கி வருகிறதை அவதானித்துக் கொண்டு எடப்பாடி கடுமையை விமர்சிக்காததை உணர்ந்து கொண்டு அவரும் மென்மையா அண்ணா என்கிறாரு. இன்னைக்கு பார்த்திருப்பீங்க, அண்ணாமலை எங்க அண்ணன் எடப்பாடிங்கிறாரு. முதல்ல தற்கொலைன்னு சொல்றாரு, கடுமையான வார்த்தையில எல்லாம் பயன்படுத்தினாரு. இப்ப எங்க அண்ணன் எடப்பாடிங்கிறாரு, தம்பி அண்ணாமலைன்னு எங்க எடப்பாடி சொல்லுவாரு, மறுபடியும் கை கோர்த்து கொள்வாரு. பேசலாம் தனியார். மீண்டும் துளிர்த்து விட்டதா அதிமுக பாஜக கூட்டணி? இல்லை, நிச்சயமாக கிடையாது. அதிமுகன்றது ஒரு தனிப்பட்ட கட்சி, தமிழ்நாட்டை 31 ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சி, எல்லா விதத்திலையும் சாதனை செய்த கட்சி. அதாவது கட்சி ஆரம்பித்து உடனே ஒரு இடைத்தேர்தல், அதில் மாபெரும் வெற்றி. அதற்கு பிறகு தொடர்ந்து அந்த கட்சியின் நிறுவனராக தோற்றுவித்தவர் உயிரோடு இருக்கிற வரை சட்டமன்றத்தில் தோல்வி கிடையாது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா அந்த ஆட்சிக்கு வந்த பிறகு இறப்பதற்கு முன்னால் ஒரு சாதனையை படைத்து விட்டு போய்விட்டார்கள். கண்கரண்டாக 2 முறை தேர்தலில் ஜெயிச்சாங்க. இன்னொரு சாதனை என்னன்னா, 234 தொகுதியிலும் இரட்டை இலையில நின்ற ஒரே கட்சி, ஒரே சின்னத்தில் நின்ற ஒரே கட்சி சுதந்திரத்துக்கு பிறகு காங்கிரஸ் கரண்ட்ல தான் சொல்றேன். கரண்ட்ல தான் சொல்ல வரேன். கரண்ட்ல யாருமே எந்த தலைமையும் ஏத்துக்க மாட்டாங்க. ஜெயலலிதாவையும் அதே மாதிரி தான் கரண்ட்ல ஏத்துக்கல, எம்ஜிஆர் அதே மாதிரி தான் கரண்ட்ல ஏத்துக்கல. இப்போ என்ன அப்படின்னா, வில்சன் இதுல எனக்கு ஒரு விளக்கம் மட்டும் கொடுங்க. இல்ல காத்துருங்க தனியார், காத்துருங்களேன். திரு அண்ணாமலை அவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி என்பது அதிமுக தொடர்பான கேள்விதான். திரு எடப்பாடி பழனிசாமி தொடர்பான கேள்விக்கு தான் அவர் அந்த பதில சொல்றார். எல்லாரும் டைரக்டா அந்த மாதிரி கேள்வி கேட்கல. அந்த கேள்வி நான் செக் பண்ணேன். அதனாலதான் எந்த கேள்விக்கு அவர் இந்த பதில சொன்னார் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணி தொடர்பான கேள்விக்கு தான் அந்த பதில். சரி, அந்த கேள்வியை கூட விட்டுறலாம். எல்லாரும் தவம் இருந்தாங்க, நோட்டாவுக்கு கீழே போன கட்சின்லாம் சொன்னாங்க, பாஜகவால தான் நாங்க தோத்தோம்னு சொன்னாங்க, இன்னைக்கு அவங்க தவம் இருந்தாங்கன்னு சொல்றாருல.
திரு இபிஎஸ் அவர்கள் ஏன் அது அதிமுக இல்லைன்னா வேற எந்த கட்சி அவர் சொல்லியிருப்பார் அண்ணாமலை? இல்ல அது அண்ணாமலை வந்து இப்ப நம்ம அண்ணாமலை யார சொன்னாருன்னு நம்மளுக்கு தெரியாது. EPS இல்லன்றாரு. அண்ணாமலை அதிமுக சொல்லலன்றாரு. இல்ல இபிஎஸ் முதல்ல இபிஎஸும் சொல்றாரு. இபிஎஸ் சொன்னதுக்காக அண்ணாமலை சொல்ல, அண்ணாமலையும் நான் அவங்களை குறிப்பிட்டு சொல்லலன்னு தான் சொன்னாரு. இபிஎஸ் சொன்னதுக்காக நான் இப்ப அததான் அவர் சொல்றாரு. அதான் இபிஎஸ் அண்ணனே சொல்லிட்டாரே, அப்புறம் என்ன உங்களுக்கு தான் அண்ணாமலை சொல்றாரு. இபிஎஸ் சொன்னார் சார், அதனால நான் இப்படி சொல்றேன்னு சொன்னார் அண்ணாமலை. அப்படி சொல்ல இபிஎஸும் அந்த பதில சொல்லிட்டாரு. நான் என்ன நினைச்சு சொன்னனோ அதை இபிஎஸ் சொல்லிட்டாருன்னு தான் சொல்றாரு. அதுதான் இப்ப நான் என்ன சொல்றேன், நான் என் கேள்வி இப்ப நாங்க யூகங்கள்ல இப்ப நீங்க இல்ல யூகமே இல்ல சார். எந்த அடிப்படையில் திரு இபிஎஸ் அவர்கள் அண்ணாமலை சொன்னது அதிமுக இல்ல அப்படின்னு சொல்றாங்க? அததான் நான் தெளிவா சொல்ல வந்தேன். 31 ஆண்டுகாலம் ஆட்சி செய்த ஒரு கட்சி, தமிழ்நாட்டில் தனி மெஜாரிட்டில ஜெயிச்ச கட்சி, அந்த கட்சி வந்து ஒரு கட்சிக்காக தவம் இருக்கும் அப்படின்னு இந்த நாட்டின் உச்சாணி கொம்பில் இருக்கிற பிரதமர் கூட நம்ப மாட்டார். அந்த பிரதமரே சொல்ல மாட்டாரு. அதெல்லாம் சொல்றேன். அண்ணாமலை யார சொன்னாருன்றது அவர் சொன்னாதானே தெரியும். நம்ம யூகத்துல சொல்லலாமா? யூகமே இல்ல. ஆதாரத்தின் அடிப்படையில் யூகமே இல்ல. இல்ல நான் சொல்றேன் கேளுங்க. இல்ல யூகமே இல்ல சார். திரு அண்ணாமலை அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அதிமுக தொடர்பான கேள்விக்கு தான் அதான் சொல்றார். இதுல அவர் சொன்னது எல்லாமே ஃபேக்சுவலா என்ன, பாஜகவோடு சேர்ந்ததுனால தான் தோற்றோம் திரு ஜெயக்குமார் அவர்கள் பேசல. அதுக்கு நான் உதாரணம் சொல்றேன் சார். அப்போ சார் நான் ஒரே ஒரு வில்சன் சார், நம்ம அரசியலுக்காக நான் என்ன சொல்றேன், அண்ணாமலை சொல்லிட்டாரு நான் அதிமுக சொல்லலன்ட்டாரு. அப்புறம் திருப்பி நம்ம சொல்லியிருந்தோம் என்ன பிரச்சனை? வேற யார சொல்லியிருப்பாரு? இல்ல 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 அது அல்ல. சொல்லுங்க. அப்படி சொன்ன பிறகும் இபிஎஸ் அவர்கள் அவர் அதிமுகவை சொல்லலன்னு ஏன் சொன்னார்? அதான் சொல்ல வரேன் நானு. அதிமுக அவர் சொல்ல மாட்டாரு. அதிமுக யாரையோ சொல்லிருக்காரு. அவங்க தலைவருக்கே தெரியும், அமித்ஷாவுக்கோ நட்டாவுக்கோ மோடிக்கோ தெரியும் அதிமுக யாருக்காகவும் தவம் இருக்காது. அவங்களுக்கே தெரியும். அந்த நம்பிக்கையில தான் அவர் சொல்றாரு. இப்படி புரிஞ்சுக்கிறேன். எங்க கட்சி அண்ணாமலை அவர்கள் சொன்னது வந்து காங்கிரஸையும் விசிகாவையும் சொன்னார். அப்படி புரிஞ்சுக்கலாம். அதை தான் நான் சொல்ல வரேன். என்ன புரிஞ்சுக்கணும் நான் சொல்ல வரேன். ஒரு அவங்க கூட்டணியில் இருக்கிற ஒரு தலைவர் வந்து நிறுவன தலைவர் செயற்குழு பொதுக்குழுல அறிவிக்கிறார். என்னன்னு அறிவிக்கிறாரு? அந்த கட்சி கூட கடந்த தேர்தலில் தவறு இழைத்து விட்டோம், தவறாக கூட்டணி வைத்து விட்டு தோற்று விட்டோம், மீண்டும் அந்த தவறை செய்ய மாட்டோம். மருத்துவர் ஐயா சொல்றாரு. பாமக சொல்லியிருக்காரு. இருக்கலாம், பாமக இருக்கலாம். நம்ம யூகம் தான். இப்ப நீங்க ஆதாரத்தின் அடிப்படையில் கேட்டீங்க, நான் ஆதாரம் கொடுத்துட்டேன். இல்ல இல்ல இப்ப நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன் சார். அதாவது வில்சன் அவர்கள் தேர்ந்த அரசியல் விமர்சகர், அவர் வந்து திரு இபிஎஸ் தொடர்பான கேள்விக்கு அவர் கொடுத்த பதில் பாமகன்னு நான் புரிஞ்சுக்கணும் சொல்றீங்க. பொதுவான கேள்வி இதே மாதிரி தான் கேள்வி இபிஎஸ் கிட்ட கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? முதல்ல வந்து எங்களுடைய பிரதான எதிரி திமுக தான், எங்க தலைவர்களால் எடுத்துக்கிறேன். இப்ப ரெண்டு தலைவர்களும் விளக்கியாச்சு. அதுக்கு பிறகு நம்ம அதுக்குள்ளே நிக்க வேண்டான்றப்ப தனியரசு சொல்றார், இந்த பேச்சின் மூலமாக நான் புரிஞ்சுக்கிறது மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி வந்தாச்சுன்னு. அதை மறுக்கிறீங்களா? ஐயா, தனியரசு 2-3 வருஷமா அதே தான் கனவுல கூட சொல்லிட்டு இருக்காரு. நான் 2024 தேர்தலுக்கு முன்னாலே இதே தான் சொன்னாரு. அப்ப இல்ல, அதாவது ஒரு அரை மணி நேரம் கூட பிஜேபியை பிரிந்திருந்தால் அதிமுக நிலைக்காது இருக்காதுன்னாரு. மோடி தேர்தலுக்கே அப்போ வந்து கூட்டணி இல்லன்றத ஒரு முடிவு பண்ணாரு. இப்ப என்ன முடிவு பண்றாங்கன்னா, வியூகத்தை நாங்கள் வெளியே சொல்ல மாட்டோம். இல்ல சொல்லிட்டீங்களே. இல்லையா? சொல்லிட்டீங்க. இல்ல அததான் சொல்ல வியூகத்தை சொல்லிட்டீங்க. அதான் நான் சொல்ல வரேன் சார். உறுதிமொழி எடுத்து என்ன வியூகத்தை சொன்னீங்கன்னா, நீங்க என்ன சொன்னீங்கன்னு நான் சொல்றேன். நான் சொல்றேன் வியூகத்தை சொல்லி 26 மட்டும் இல்ல, 29 மட்டும் இல்ல, எப்போதுமே பாஜகவோட கூட்டணி இல்லன்னு சொல்றீங்களே. அததான் சார் நான் சொல்ல வரேன். இதே விஜயன் அவர்கள் இதை சொன்னதால ஆமாம் அவர் சொன்னது உண்மைதான் நடக்காதுன்னு சொன்னீங்களா? 2023 செப்டம்பர்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் இல்ல இல்ல ஆனா கூட்டணி வைப்பாங்க அப்படின்ற மாதிரி தானே விவாதம் இருந்துச்சு. அப்போ ஒரு வியூகத்தை ஒரு ஆளுமை மிக்க தலைவர் வெளியே சொல்லும் பொழுதே அது விவாத பொருளானது. எனவே நாங்கள் வியூகத்தை வெளியே சொல்ல மாட்டோம். ஒரு வருஷம் இருக்கிறது. அதாவது இப்ப புரிஞ்சுக்கிறேன். முதல்ல நாங்க வைக்க மாட்டோம்னு சொன்னதை நீங்க நம்பல. இப்ப நாங்க வைப்போம்னு சொல்லி உங்களை ஏமாத்த போறோம். இல்ல இல்ல வைப்போமா வைக்க மாட்டோம்ன்ற வியூகத்தை வெளியே சொல்ல மாட்டோம். வெளியில சொல்ல மாட்டீங்க. அதுதான் முக்கியம். அப்ப ஏன்னா 6 மாசம் நேரம் இருக்கிறது. அதாவது ஆர்ஏசில இருக்கு பாஜக, அப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்ல ஆர்ஏசினே வேணாம் சார். எந்த கட்சியும் யார்கிட்டயும் ஆர்ஏசில இருக்காது. இப்போ வந்து கன்ஃபார்மா இருக்கிறதே வந்து திமுக கூட்டணியில கன்ஃபார்மான்னு சொல்ல முடியாது. அது வேற சார். அதே மாதிரி தான். இப்ப இருங்க சார்,
இப்ப திமுக கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சியாவது நீங்க பாஜகவோடு கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னா அதை 6 மாசம் கழிச்சு நாங்க சொல்லுவோம்னு இது வரைக்கும் யாருமே சொன்னது கிடையாது. அதிமுகவோடு கூட்டணி வைப்பீங்களான்னு கேட்ட கேள்விக்கும் உங்களுக்கே தெரியும் 6 மாசம் கழிச்சு பார்க்கலாம், தேர்தல் வந்த பிறகு பார்க்கலாம், யாருமே இது வரைக்கும் சொல்லவே இல்லை. நீங்க தான் சொல்றீங்க ஒரு வீட்டுல அடைக்கலம் தேடி அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கவலை கிடையாது. ஓப்பனா இருக்கிறோம், நம்ம எந்த வீட்டுக்கு வேணாலும் போலான்றது. நான் எந்த வீட்டுக்கு போவன்ற வியூகத்தை நான் இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் எதிரிகள் இருக்கிறார்கள், துரோகிகள் இருக்கிறார்கள், தனிக்காட்டு அரசர்கள் இருக்கிறார்கள். எனவே நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்க சொல்ல மாட்டோம். கடைசி வரை நீங்க குழப்பத்திலேயே தான் இருக்கணும். இது இருக்கலாம், இல்லாம போகலாம். இது ஒரு ராஜதந்திரம். அதான் பாயிண்ட். வில்சன் அவர்கள் சொல்றது ஒரு ராஜதந்திரம். ஒரு ராஜதந்திரம் இல்ல. பாஜகவிடம் அண்ணாமலையிடம் டோட்டலா மொத்த சரண்டர் தான் இல்ல. நான் இப்ப சொல்றேன், எழுதி எது சொன்னீங்க. ஒரு கால் இருக்காங்க 24 சொன்னீங்க. 24 சொன்னது நீங்க என்ன தனியார் கேட்டீங்கல்ல? அப்ப 24 எப்படி இருக்க முடியும்? கரெக்டா வில்சன் சொல்றாங்க, 1 மணி நேரம் கூட அப்படி ஒரு முடிவு எடுத்து இருக்க முடியாதுன்னு. 24ன்றது திரு மோடி அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல். அதுல நின்னுட்டாங்களே, நின்னு காமிச்சிட்டாங்களே. இது ராஜதந்திரம்ன்றாங்க. இந்த ராஜதந்திரம் எப்படி போகுதுன்றதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். திரு ஜெனரம், இந்த முக்கியமான பேட்டி அப்படின்றப்போ இபிஎஸ் அவர்கள் மெகா கூட்டணி அப்படின்லாம் சொல்லிட்டு அடுத்து கொஞ்சம் மெல்ல நகர்ந்து திமுகவுக்கு எதிரான எல்லா வாக்குகளையும் ஒருங்கிணைப்போம் அப்படின்னு கொஞ்சம் நகர்ந்தாங்க. இப்போ பாஜக கூட்டணி தொடர்பான கேள்விக்கு 6 மாசம் கழிச்சு, இதுக்கு முன்பு என்ன சொன்னாங்கன்னா 26 கிடையாது, 29 கிடையாது. அடுத்து அண்ணாமலை அவர்கள் அதிமுக தொடர்பான கேள்விக்கு தான் தவம் இருக்கிறாங்கன்றாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அரசியல் விமர்சகர்களுக்கு கிரவுண்ட் தெரியாம பேசுறாங்க, நான் அதிமுகவை சொல்லவே இல்லை. இபிஎஸ் அவர்களும் அண்ணாமலை அவர்கள் அதிமுகவை சொல்லல அப்படின்னு சொல்லுகிற போது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை ராஜதந்திரமா? வில்சன் சொல்ற மாதிரி இபிஎஸ்க்கு வேறொரு கணக்கு இருக்கு, ஆனா அப்படி சொல்லாம அப்படியே இருப்போம்னு எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? இதெல்லாம் வேறொரு கணக்கு இருக்கு, 6 மாசத்துக்கு சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்றத பார்த்தாலே அவங்க கூட்டணியை உறுதி செய்ய போகிறார்கள். 6 மாசத்துக்கு பிறகுதான் நேரடியாக கூட்டணியை உறுதி செய்ய போகிறார்கள் அப்படிங்கிற உணர்வு தான் அதில் கிடைக்குது. கடந்த காலங்களில் அவங்க கூட்டணியில் இல்லை என்று எவ்வளவு சொன்னாலும், நண்பர் தனியரசு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனியரசு சொன்ன மாதிரி அவங்க நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணியில் தான் இருந்தாங்க. பைப்போலராக இருந்தால், இருமுனை போட்டியாக இருந்தால் வெற்றி பெற இயலவில்லை அப்படிங்கிற காரணத்தினால பாரதிய ஜனதா கட்சி ஒரு மும்முனை போட்டியை முயற்சி செய்து பார்த்தது. ஏன்னா 2014 மும்முனை போட்டியில் 2 இடங்களாவது ஜெயிக்க முடிஞ்சது. 2019 டைரக்ட் ஃபைட்டில் ஒரு இடம் கூட ஒரு இடம் ஜெயிச்சது. இப்போ 24 மும்முனை போட்டியாக இருந்தால் திமுக கூட்டணியிலிருந்து யாராவது வெளியில வந்தா, அதிமுகவை நம்பி செக்யூலர் பார்ட்டி என்று நம்பி வந்தால், சிறுபான்மையினர் வாக்குகள் அதிமுக பாஜகவோட கூட்டணியில் இல்லை என்றால் பழைய செக்யூலர் பார்ட்டி அதிமுக என்று நம்பி வாக்களிப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடெல்லாம் நின்று பார்த்தாங்க. அது ஃப்ரூட்ஃபுல்லாக வரல. அதனால் இப்போது அதிமுக முன்னாடி ரெண்டு சாய்ஸ் இருக்கு. அவங்க கட்சியை காப்பாற்றுவதற்காக, வெளியேற்றப்பட்டவர்களிடமிருந்து அல்லது வெளியேறியவர்களிடமிருந்து கட்சியை காப்பாற்றுவதற்காக அவங்க கட்சிக்குள்ள பூகம்பங்களை விதைக்க நினைக்கிறவங்க கூட, அதனால அதனுடைய விளைவாக வெளியில போறவங்க யாரையும் இருந்தா அவங்க கூட வெளியில போகட்டும் அப்படின்னு விட்டுட்டு கேடஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி கட்சியை காப்பாற்றுற முயற்சியில போகிறது ஒண்ணு. அப்போ பாஜக கூட்டணியை பற்றியோ எந்த கூட்டணியை பற்றியோ கவலைப்படாமல் அவங்க தங்களுடைய கட்சியை மட்டும் பலப்படுத்துவது அப்படின்னு ஒரு சாய்ஸ் இருக்கு. ஆனா அப்படி நடக்குமான்னு தெரியல. ஏன்னா 2026 உடனடியாக வெற்றியை பெற வேண்டும்னு ஒரு அழுத்தத்தை அதிமுக கட்சிக்குள்ளேயும், அதிமுக வெளியில இருக்கக்கூடிய, அதிமுக வெளியே போனவர்களும், கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் தொடர்ந்து அழுத்தமாக கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால அவருக்கு அந்த முதல்ல கட்சியை காப்பாற்ற வேண்டும், என்ன நிலை வந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற நிலையிலிருந்து மாறி இப்போ 2026க்கு திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றுவதற்கு என்ன அரேஞ்ச்மெண்ட் வந்தாலும் பரவாயில்லை, அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு மனநிலைக்குள்ள வந்துட்டாரோ அப்படின்னு என்ன தோன்றுகிறது. ஒண்ணு இல்ல, அதுல திரு வில்சன் அவர்கள் சொன்ன மாதிரி திமுக கூட்டணிக்கே அப்படி ஒரு போக்கு காமிச்சு இந்த கூட்டணி இருக்கிற மாதிரி சொல்லி கடைசி நேரத்துல தனிச்சு நிக்கலாம், இல்ல தாவேக்காவோடும் போகலாம், அது கூட ஒரு ராஜதந்திரமா இருக்கலாம்ல. எதிராளிகளை ஏமாற்றுவது, எதிராளிகளை ஏமாற்றுவதுங்கிறது ரொம்ப நல்ல வியூகம் தான். அது நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா
பாரதிய ஜனதா கட்சி தான், அதாவது திமுக ஆட்சியை மீண்டும் பிடிக்க வேண்டும்னு நிற்குது. அதை எதிர்த்து 4 கட்சிகள் அல்லது 4 கட்சிகளுக்கு தலைமையில், ஒவ்வொரு கட்சிக்கு தலைமையில் சின்ன சின்ன கட்சி, ஒரு 4 அணிகளாக வச்சுக்கோங்க. அதிமுக தலைமையில் ஒரு அணி நிற்குது, பாஜக தலைமையில் ஒரு அணி நிற்குது, தவேக நிற்குது, நாத்தாக்கா நிற்குது. 4 பேர் நிற்கிறாங்க. இந்த 4 பேர்ல ஏதாவது ஒரு கட்சி மீதி 3 பேரையும் ஆப்ரேட் பண்ண முடியும் என்றால், மீதி 3 பேரையும் ஏதோ ஒரு வகையில் செயல்பட வைக்க முடியும் என்றால், அது பாஜக மட்டும்தான் மீதி 3 பேரையும் செயல்பட வைக்க முடியும். அவங்களுடைய டிக்ளேர்டு பொசிஷன் என்ன? கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு. கழகங்கள் இல்லாத தமிழ்நாடுன்னா திமுகவும் அதிமுகவும் இல்லாத தமிழ்நாடு. திமுகவை இப்போது நேரடியாக தாக்க முடியாது, அழிக்க முடியாது. ஆட்சியில் இருக்காங்க. அதுக்கு இன்னும் ஒரு 10 வருஷமாவது அவங்க கால்குலேஷனில், பாஜக கால்குலேஷனில் அதுக்கு ஒரு 10 வருஷமாவது ஆகும். அது இந்த 10 வருஷ போராட்டத்தை நடத்துவதற்கு 2026லேயே திமுகவுக்கு எதிரான முதன்மையான கட்சியாக பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு வந்து நிறுத்திவிட வேண்டும் அப்படின்னு பாஜக நினைக்குது. அதற்கு இடம் கொடுக்கிற விதமாகத்தான் இந்த கூட்டணி எல்லாம் போகுது. இந்த கூட்டணி போய் திமுகவை ஆட்சியை விட்டு இறக்குவதுங்கிற ஒரே நோக்கத்தில் திமுகவை ஆட்சியை விட்டு இறக்கினார்கள் என்றால், அதற்கு பிறகு யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதில் முழு அதிகாரமும் படைத்தவர்களாக பாஜக மட்டும்தான் இருக்கும். அது எப்படின்னு கேட்காதீங்க. அது ஒன்றிய அரசின் அதிகாரம், ஒன்றிய அரசிடம் இருந்து கிடைக்கக்கூடிய அதிகாரம். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி திமுக அல்லாமல் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது வந்து இபிஎஸ் அவர்கள் இது அறியாதவங்களா? ஏன்னா கூட்டணியை விட்டு வெளியில வந்த போது பல விஷயங்கள் சொன்னாங்க. எங்களுக்கு ஒரு அழுத்தம் இருந்தது, நெருக்கடி இருந்ததுன்னு. இது அறியாம இருப்பாங்களா? கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அவருக்கு வேற சாய்ஸ் இல்லைன்னா, அவருக்கு நம்பகமான தளபதிகளாக அவர் நினைச்சவங்க எல்லாரும் அந்த பக்கம் போயிடுவோம் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவருக்கு அழுத்தம் கொடுப்பவர்களாக இருந்தால், அவருக்கு வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்ல. முழுக்க தொண்டர்களை நம்பி இவங்களை பத்தி கவலைப்படாம முடிவு எடுக்கணும், அல்லது இவர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணி கொஞ்சம் டைம் பர்ச்சேஸ் பண்ணி மெதுவாக அந்த முடிவுக்கு போகலாம் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி போடலாம். ஓகே, அப்ப திரு ஜென்ராம் அவர்கள் சொல்றது, திமுக கூட்டணிக்கு எதிரான அணி அது 4 முனையோ 5 எப்படி இருந்தாலுமே அது ஆப்ரேட் பண்றது பாஜகவா தான் இருக்கும். பாஜகவின் என்னப்படிதான் கூட்டணியே அமையும், திமுகவுக்கு எதிராக அமைகிறது. அதுக்குள்ள அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி இருக்கின்றது. அது மூத்த தலைவர்கள் எல்லாம் விரும்புறாங்க. சோ ஒரு நெருக்கடி வெற்றி பெறணும்ன்றதுக்கான ஒரு காம்ப்ரமைஸ்ல திரு இபிஎஸ் அப்படி சொல்றாங்க. ஒரு அதீத கற்பனையா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களால ஆப்ரேட் பண்ண முடியல அப்படின்னா சட்டமன்ற தேர்தலில் என்ன ஆப்ரேட் பண்ணுவாங்க? அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தனிச்சு நின்னதே பாஜகவோட திட்டம் தான்றாங்க. இல்ல எல்லாமே அப்படிதான் சொல்லுவாங்க. அதிமுக தனியா இருந்தாலும் அதுதான் சொல்லுவாங்க. திமுகவே தனியா இருந்தா கூட அதுதான் பிஜேபி வியூகம் தான் சொல்லுவாங்க. எதை எடுத்தாலும் பிஜேபி வியூகம்னு சொல்லி, ஏன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்பு ஓட்டுகள் கணிசமாக இருக்கிறது. அதை அறுவடை செய்ய வேண்டும் என்றால் எந்த ஒரு செயல் தமிழ்நாட்டில் நடந்தாலும் அரசியல் நிகழ்வல்ல, அதற்கு பிஜேபி தான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டால் அந்த ஓட்டு ஒரு பக்கம் சேரும். இந்த இடத்துல இல்ல திரு வில்சன், நீங்க 26, 29 கிடையவே கிடையாது அப்படின்னு வெளிப்படையா இபிஎஸ் அவர்கள் பேசி இருந்தா, அந்த பேச்சுக்கு பிறகு திரு ஜெயக்குமார் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னு தெரியல. இன்னும் இதுவரைக்கும் தெளிவுபடுத்தாமே இருக்கிறாங்க. நினைச்சிருந்தா தெளிவுபடுத்தி இருக்கலாம், மறுநாளே வந்து தெளிவுபடுத்தலாம். அதுவும் நடக்கலன்னா ஏதோ நீங்க சொல்ற மாதிரி ஒரு வியூகம் இருக்கு, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதை தான் நான் சொல்ல வரேன். என்னன்னா 2019 இருந்து 2024 வரைக்கும் 6 வருஷம் வந்து தொடர் தோல்விகள் அப்படின்னு அதிமுக சொல்றோம்ல. ஆனா அதுக்கு நடுவுல நீங்க ஒரு 2 விஷயத்தை பாத்தீங்கன்னா, ஒரு நேரம் இடைத்தேர்தல் 23 தொகுதிக்கு நடந்துச்சு, பொது தேர்தலோட சேர்த்து நடந்துச்சு. அதுதான் பொது தேர்தல். சட்டமன்றம் அதுல 9 தொகுதிகள், கணிசமான தொகுதிகள் வெற்றி பெற்றாங்க. அடுத்தது 10 வருட ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு நீங்க சொல்ல நெருடலோடு சேர்ந்து 2021 சந்திக்கும் போது 75 இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்போ இப்ப நடைபெற போது சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தல் போது பிரதான எதிர்கட்சி வந்து எடப்பாடி, அதிமுக. அதுதான் பிம்பம். அந்த பிம்பத்து கூட யார் சேர்ந்தாலும் யார் சேரலனாலும் அதெல்லாம் மைனர் கணக்கு தான், மற்றபடி இதான் மேஜர். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது சார். இப்ப அதற்குமே திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, எந்த இடத்துல அது பாமகவுக்கு பொருந்தாதுன்னு சொல்றேன்னா, எல்லாரும் தவம் கடந்தாங்க, ஆனா இப்ப வருகிற போது பாஜக வளர்ந்துருச்சு, கூட்டணிக்கு தலைமை தாங்குவது யார் என்பதை டெல்லியில பிரதமர் மோடி முடிவு செய்வார்னு. கட்டாயம் பாமக தலைமை தாங்குறேன்னு கேட்கவே கிடையாது, கேட்கவே இல்லை. அவங்க என்டிஏல மைனர் பார்ட்னர் தானே. அப்ப அது யார் சொன்னாங்கன்னா அது அதிமுக தான். இல்ல இவர் வந்து ஒரு மாநில தலைவர் பதவி தானே.
யார் கூட கூட்டணின்றதும் டெல்லி தான் முடிவு பண்ணும். சரி. யார் தலைமையை ஏத்துக்கணும்ன்றதும் டெல்லி தான் முடிவு பண்ணும். நீங்களே ஒரு இடத்துக்கு நகர்றீங்க. என்னன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, அதிமுகன்றது பெரிய கட்சி, அதுல பாஜக வந்து சேர்ந்தாலும் சேராட்டியும் அது சின்ன மைனர் பிளேயர் தான், வரலாம் வராமலும் இருக்கலாம். ஆமா, அது சேராம இருக்கலாம், சொல்ல முடியாது. அவங்க சேர்ந்தாங்கன்னா டெல்லி தான் முடிவு செய்யணும் தான் நானும் சொல்றேன். இல்ல, அவங்க கூட்டணி சார், பிஜேபி கூட்டணிக்கு பிஜேபி தலைமை முடிவு சொல்லும். சரி. அதிமுக கூட்டணி என்றால் அதிமுக தலைமை தான் முடிவு. அதிமுக முடிவு செய்து விட்டது. இப்ப நீங்க அதிமுக கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? யார் முதலமைச்சர் வேட்பாளர்? அதிமுக கடைகட்ட தொண்டன்ல இருந்து இரண்டாம் கட்ட தலைவர் வரைக்கும் சொல்லுவாங்க முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான். அதுல மாற்றமே கிடையாது. அப்ப இப்படி அப்பன்னா நீங்க திரும்பவும் அந்த 24 சிக்கலுக்கு தான் வரீங்க. நீங்க திரு இபிஎஸ் அவர்களை முதல்வரா ஏற்றுக்கொண்டால் பாஜகவோட அணி சேர்றதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை சார். ஏற்றுக்கொண்டால் கிடையாது சார், ஏற்றுக்கொண்டுதான் அவனும் எந்த கட்சியா இருந்தாலும் பாஜக சேர்த்துக்கிறதுல பிரச்சனை இல்ல. சரியா? நான் அப்படி சொல்லவே இல்ல. பாஜகவை சேர்க்கிறாங்களா இல்லையா, இல்ல பாஜக சேர்ந்தா இல்லையான்றதே அந்த வியூகத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க. அதுதான் ஓகே. பாக்கி இப்போ வில்சன் அவர்கள் சொன்னாலும் கூட இதே கேள்வியை, திரு அண்ணாமலை தொடர்பான கேள்வியை இபிஎஸ் அவர்கள்ட்ட இதுக்கு முன்பு கேட்டபோது மிக கடிந்து அவர் பேசியிருக்கிறார். ரொம்ப காட்டமா சொல்லியிருக்காரு, எதற்காக நீங்க தான் ஊடக வெளிச்சம்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு. அடுத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எத்தனை முறைங்க சொல்றது, 26ல கிடையாது, 29ல கிடையாது, இனி கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொன்ன இபிஎஸ் அவர்கள் தான் எங்களுக்கு திமுக தாங்க எதிரி, 6 மாசம் கழிச்சு தான் இதை பத்தி பேசுவோம் அப்படின்றது தான் இதை பேசுபொருள் ஆக்குவதற்கான ஒரு காரணமா இருந்தது. திரு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப காட்டமா தான் விமர்சிச்சாங்க. அவங்களும் இல்ல நான் அதிமுகவை சொல்லல அப்படின்னு. ஆனா சொன்னது அந்த புள்ளி டாட் எல்லாம் கனெக்ட் பண்ணா அது அதிமுகவான ஒரு சித்திரத்தை தான் நமக்கு தருது. ஆனா அது ஏன்னு புரியல. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? காதல்லையும் அரசியல்லையும் எது சொல்லுகிறாரோ அதுக்கு நேர்மாறா தான் நடக்கும். உன்னை எனக்கு பிடிக்கல, நீ என்னோட பேச வேணான்னு காதல்னு பார்த்து சொல்லுவாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிப்பாங்க. இதை காதலித்தவர்களுக்கும் அரசியல் நிகழ்வுகளை தீவிரமாக பல ஆண்டுகள் கவனிக்கிற ஊடகவியலாளர்களுக்கும். அதனாலதான் ஜென்ராம் சார் போன்றவங்க, தனியரசு போன்றவங்க எல்லாம் 24ல நாங்க பிரிஞ்சிட்டோம்னு அதிமுக சொன்னப்ப இல்ல இவங்க சேர்ந்துதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னது. அதுக்கு வலு சேர்க்கிறீங்களா? அதுக்கு எப்படின்னா காரணம் சொல்றேன், ஒவ்வொன்னா சொல்றேன். டெல்லியில சட்டப்பேரவை தேர்தல் நடந்தது, ஆம் ஆத்மி வெற்றி பெற்றது, பாஜக ஒரு வலுவான கட்சியாக எதிர்கட்சியாக இருக்கிறது. ஆனா சரி, பாஜக ஆட்சி பிடித்தது, ஆம் ஆத்மி வலுவான எதிர்கட்சியாக. இந்த சூழல்ல காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி இருக்குல்ல, அதை நோக்கி சொல்றாரு இந்தியா கூட்டணிக்கு பலத்த சம்மட்டி அடிங்கிறார். இந்தியா கூட்டணின்னு சொல்றதுல ஒரு லாபம் உண்டு, ஆம் ஆத்மியும் சேர்த்து சொல்லலாம், காங்கிரஸையும் சொல்லலாம். இது ரெண்டுத்தையும் திட்டினா விமர்சித்தால் பாஜக மனம் குளிருமா குளிராதா? அப்போ அவர் காய அப்படி நகர்த்துறார். சொன்னது யாரு? எடப்பாடி பழனிசாமி. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான திண்டுக்கல் சீனிவாசன் நினைக்கிறார், அவர் சொல்றாரு யாரும் எதிர்பார்க்காத கூட்டணி அமைய போகிறது. அது ஏன் நீங்க தாவேக்கான்னு நினைச்சுக்கல? திமுக இல்ல, தாவேக்கா இல்ல, நீங்க அத பாஜகன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. அதான் அந்த காலகட்டத்திலேயே தாவேக்கா இல்லை என்பது ஊடகங்கள்ல வெளிச்சமா வந்தாச்சு. ஏனென்றால் யார் முதலமைச்சர் என்ற பிரச்சனை ஒட்டி நீங்க ஒரே ஒரு விஷயம் சார், அரசியல்ல என்னதான் இருந்தாலுமே எதுவுமே மாறாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கூடா நட்புன்னு சொன்ன எந்த கட்சியை சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம் அதோட அப்படியே ஒட்டி உறவாடுகிறார்கள். ஸோ இதெல்லாம் நத்திங் இஸ் இம்பாசிபிள். அது ஒரு உங்கள் பார்வையில் இப்போ 26, 29 வரைக்கும் இல்லவே இல்லை, இன்னும் கேபி முனுசாமி எல்லாம் பாஜகவோடு இனி எந்த காலத்திலும் கூட்டணி இல்லைன்றது தான் ஜெயக்குமார் அவர்கள், முனுசாமி அவர்கள் பேசின பேச்சிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டது. இப்போ நீங்க இப்போ என்ன தேவை வந்திருக்கு அதிமுகவுக்கு? இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு இப்போ பாஜகவோடு போக வேண்டிய தேவை என்ன வந்திருக்கு? 2-3 விஷயம் அரசியல் பார்வையில் சொல்ல போனா, தேர்தல் ஆணைய பிரச்சனை ஒன்று இருக்கு, பலவீனமாக இருக்கிறாள். 2, எதிர்கட்சி திமுக தான் நமக்கு எதிரி, அது அதுக்கு எதிராக ஓட்டுகள் சிந்தாமல் சிதறாமல், இந்த வார்த்தை சொன்னவர் யார் தெரியுமா? 2 நாட்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி. சிந்தாமல் சிதறாமல் அப்படின்னா முடிஞ்ச வரையில் எல்லாரும் ஒன்னா இருந்து ஃபைட் பண்ணும். இது தேர்தல் வியூகம், இதுல ஒன்றும் புதுசு கிடையாது சார். மொராஜி தேசாய் ஜனதா ஆட்சி அமைக்கும் போது தாவேகா நாம் தமிழர்லாம் தனிச்சு நிப்பாங்களே, அவங்க தனிச்சு நின்னா பிரச்சனை இல்லையா? யார் கண்டார்கள் அவர்கள் இந்த அணியில் ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலாக்கு வரலாம்? நீங்க ஜென்ராம் சார் சொன்னதுக்கு இடத்துக்கே வந்துட்டீங்களே. இல்ல, எதிரணியில் இருக்கிற எல்லாருக்குமே
ஒரு தலைமை தான், ஒரு அணி தான், ஒரு நோக்கம் தான்றீங்களா? இப்ப 2 நாளுக்கு முன்னாடி நேற்று இது நினைக்கிறேன் விஜய் என்ன சொல்றார், திமுக கட்சி பேரே சொல்லிட்டார், இந்த திமுக கட்சியை அகற்ற வேண்டும், நாம எல்லாம் ஒன்றிணைந்து போராட வேண்டும். சோ இப்பதான் இப்ப இபிஎஸ் அவர்கள் சொல்ற இந்த மெகா கூட்டணின்றது இந்த கணக்கு தான், எல்லாரும் ஒண்ணா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெரியாது, அப்படி சொன்னால் அது ஏசுநாதர் சொல்ல மாதிரி அதை நீங்கள் சொல்லுகிறீர்கள் அப்படிதான் நான் சொல்ல வேண்டி வரும். எதுவாக நடக்கலாம், எது நடக்கும் நடக்கலான்றீங்க. இப்ப இந்த பேச்சை வைத்து நீங்கள் சொல்வது பாஜக அதிமுக கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி உறுதி ஆயிடுச்சுன்றதான் நீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க. அது உறுதியா உறுதி இல்லையாங்கிறது இன்னும் 12 மாசம் கழிச்சு விவாதத்தில் சொல்லிடுவேன். நான் உறுதியா சொல்லிடுவேன். இப்ப என்னன்னா இதெல்லாம் நத்திங் இம்பாசிபிள், இது நடக்கவே நடக்காது என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் நடக்கவே நடக்காதுன்னா திமுக பாஜக கூட்டணி தான் நடக்காது. இப்போ அது கூட தெரியாது நம்ம காலப்போக்கில். ஆனால் இன்றைய சூழல்ல இதெல்லாம் நடக்காது என்று சொல்ல முடியாது. ஏன்னா பல கட்சி அதே சமயத்தில் நீங்கள் பிஜேபி நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் 26ல் எல்லாம் சொல்லுவாங்க சார். ஆனால் அவங்களுடைய நோக்கம் தமிழகத்துக்கு ஆட்சிக்கு வருவது அல்ல. இப்போதைக்கு மேற்கு வங்க தான் அவங்களோட குறி. ஏன்னா 2 தேசிய கட்சிகளை காலி பண்ணியாச்சு, மாநில கட்சி கையோங்கி இருக்கிற அதையும் காலி பண்ணிட்டு அந்த இடத்துல நாம் வரணும். இதுதான் பிஜேபியினுடைய கணக்கு. அதனால தமிழகத்தில் ஆட்சி பிடிச்சு நாளைக்கு அண்ணாமலையோ எக்ஸோ இசட்டோ முதலமைச்சர் ஆகணுங்கிறது அவங்களோட குறிக்கோள் இல்லை. கணிசமான இடங்களை பெறுவோம். அதுக்கு வாய்ப்பு அதிமுகவோட அன்னைக்கு இருக்கலாம். பாஜக 24லையும் விரும்பினாங்க சார், எங்கள் ஜன்னல் கதவுகள் திறந்தே இருக்குன்னு. மறுத்தது இபிஎஸ் அவர்கள் தான். இன்னைக்கும் பந்து வந்து அதிமுகவிடம் இருக்கிறதா இல்ல பாஜகவிடம் இருக்கிறதா, யார்கிட்ட இருக்கு பந்து? இல்ல அதெல்லாம் கரெக்டு. அப்போதைய சூழல் வந்து எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை என்ற தனிநபர் ஈகோ கிளாஷ் உங்களுக்கு தெரியும். நிர்மல்குமார் அவர் பேசி அங்கேருந்து போயிட்டு ஏடிஎம்கேல ஐடி விங்குக்கு போனவர் முதல் டார்கெட்டு தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை விமர்சித்தார். அது எந்த தலைவராக இருந்தாலும் தனிப்பட்ட சால்வ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அதெல்லாம் ஓரளவுக்கு தனிஞ்சிருக்கலாம். எடப்பாடி நேரடியாக அண்ணாமலை விமர்சிக்கவில்லை, அண்ணாமலை நேரடியாக எடப்பாடியை விமர்சிக்கவில்லை. அதெல்லாம் இருக்கட்டும். எந்த இதுவாக இருந்தாலும் அதிமுகவுக்கு எதிராக பாஜக தேசிய அளவிலோ மாநில அளவிலோ பெரிய அளவு காய்களை நகர்த்திருக்க எதிராக காட்டமாக இல்லையே. அது கிளியரா இருக்காங்க. மற்ற விஷயங்கள் எப்படி போகுமோ நமக்கு தெரியாது. உங்க பார்வையில மீண்டும் இந்த அணி வருவதற்கான வாய்ப்பு. ஒரே ஒரு கருத்து சொல்றேன், யார் முதல்வர் என்பது பிரச்சனை எல்லாம் பாஜக அலட்டி கொள்ளவே கணிசமான நம்முடைய இருப்பை காட்டிவிட வேணும். அதுல தான் குறியா இருக்காங்க. பாஜகவுக்கு ஒரு கேரக்டர் உண்டு, தனித்து போட்டி, அதாவது களத்துல கூட்டணியில. நான் உங்களை கேட்கிறேன், இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் இப்ப திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க 18% வாங்கியிருக்கோம் அப்படின்னு. அந்த 18%ன்றதை வந்து விட்டுருவாங்களா? அதுக்கான பேர வலிமையை கேட்க மாட்டாங்கன்னு சொல்றீங்களா? என்டிஏவாவே உள்ளுக்கு வந்து கேட்டாங்கன்னா 18% கேட்க மாட்டாங்களா? இல்ல சார், அது இருக்கலாம் சார். பட் அசம்பிளி எங்களுக்கு we are not சார் 18% எந்த வேல்யூமே கொடுக்க மாட்டாங்க இருக்கு சார். ஆனா இது சட்டப்பேரவை தெரியல, எங்களுக்கு அவ்வளவு அக்கறை கிடையாது. நாங்க நேஷனல் அக்கறை இல்லாவிட்டாலும் இடங்கள் கேட்க மாட்டாங்கன்றீங்க நீங்க. இல்ல இடங்கள் கேட்பாங்களா இல்லையா அது அடுத்து விஷயம். ஏன்னா இது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கூட இருந்தது. காங்கிரஸ்ல இந்திரா காந்தி காலத்துல 50-50 அது வேற. நீங்க சொல்வது அது அதுக்கப்புறம் அது தோல்வியில் முடிந்த கதை. நம்ம பேச யதார்த்தத்துக்கு மீறி பாஜக செயல்படாது. இப்ப யதார்த்தம்னு எதை நினைக்குது பாஜக? யாரோட இப்போ நம்ம கட்சி மாநிலத்தில் நிறைவேறுவதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதற்கான வழிகளில். ஏக்நாத் ஷிண்டேக்கு என்ன நடந்தது? அசம்பிளி எலெக்ஷன்ல அவ்வளவு தூரம் அக்கறை காட்ட மாட்டாங்க பாஜக அப்படின்னு சொல்றாங்களே. ஏக்நாத் ஷிண்டேக்கு என்ன நடந்தது? தேர்தல் நடக்கும்போது ஏக்நாத் ஷிண்டே தலைமை பொறுப்புன்னு சொல்லி முன்னால நிறுத்தி தேர்தலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்ககிட்ட அதிகமான சீட் இருக்குன்னு கீழே இருந்து ஒரு கோரிக்கையை முன் வச்சு முதலமைச்சரை புஷ் பண்ணலையா? பீகார் மாடல்ல நடக்குமா ரிசல்ட், இல்ல மகாராஷ்டிரா மாடல்ல நடக்குமாங்கிறதெல்லாம் மேல இருக்கிறவங்க முடிவு செய்வாங்க. ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம் பாக்கி. காத்திருங்க, இதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ஓகே, காத்திருங்க. திரு பாக்கி, ஜென்ராம் அவர்கள் சொன்னதுக்கு நீங்க பதில் சொல்றேன். நீங்க சுருக்கமா அதை சொல்லிடுங்க. சட்டமன்ற தேர்தல் பாஜகவுக்கு முக்கியம் இல்லைன்றதை தான் அவர் மறுக்கிறார். அப்படிலாம் இல்லை. இன்னும் சொல்லணும்னா நாடாளுமன்றத்தில் 18% வாங்கின என்டிஏ. ஒரு வார்த்தை முன்னாடி போட்டுக்கிறேன். தமிழக அல்லது தென் மாநில, குறிப்பாக தமிழகம் கேரளம் போன்ற மாநில சட்டமன்றங்களில் இப்போதைக்கு அவனுக்கு கவனம் இல்லை. இந்த வார்த்தை இப்போதைக்குங்கிற ஒரு வார்த்தை நடுவில் சேர்த்துக்கிற, தமிழக அப்படிங்கிற வார்த்தையை முன்னாடி சேர்த்துக்கிறேன். ஆக பீகார் மகாராஷ்டிரா நிலைமை வேற. மகாராஷ்டிராவில் ஒரு காலத்தை பாஜக ஆட்சி செய்து பட்னவிஸ் இருந்திருக்காரு, சிஎம்மா இருந்திருக்காரு.
அங்க உள்ள நிலைமைகள் வேற. இல்ல இந்த 18% சார் ஏடிஎம்கே சார் பாயிண்ட் என்னன்னா சார் என்டிஏ எவ்வளவு சார் பர்சன்டேஜ் நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏன்னு சொல்லுங்க எவ்வளவு பர்சன்டேஜ் சார் 18%. அதிமுக எவ்வளவு சார் தமிழ்நாட்டு சொல்றீங்க? ஆமா தமிழ்நாட்டுக்கு தான் சொல்றேன். 20-21 தானே சார் 3% தானே சார் வித்தியாசம். இதை எப்படி டேக்கன் ஃபார் கிராண்டட்னு விடுவாங்கன்னு சொல்றீங்க? இல்ல சார் இது பர்சன்டேஜ் மட்டும் கணக்கு இல்ல, வால்யூமும் கணக்கு, எவ்வளவு தொகுதிகளில் எந்த அளவுக்கு இருக்கும்ன்றது. அது இப்ப நாம் தமிழர் கட்சி கணிசமான அது இல்ல, ஒரு சீட்டு கூட கிடையாது. அது அப்படி இல்ல திருப்பாக்கி, நீங்க ஒரு இடங்கள் கோருதல் இருக்குல்ல, இப்ப தனியரசு அவர்களுக்கு எல்லாம் தெரியும் பர்சன்டேஜ் வச்சு, இன்னும் சொல்லணும்னா பல கட்சிகள் பர்சன்டேஜ் தாண்டியே உரிமை கோருவாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவங்க கேக்கு வாங்கிற இடத்துல இருப்பீங்கன்னா அது அண்ணாமலையே மறுத்திருக்கிறார். இல்ல அவங்க அண்ணாமலையே அவர்கள் சொல்றாங்க நாங்க எவ்வளவு வளர்ந்துருக்கோம். நம்ம பேசலாம். திரு தனியரசு வில்சன் அவர்கள் சொல்ற ஒரு பாயிண்ட்ன்றது ஒரு வியூகம் அப்படின்றது. நம்ம இன்னும் வியூகமா எவ்வளவு வேணாலும் பேசலாம். கட்சி தலைமை என்ன முடிவெடுக்குது அப்படின்றதுதான் முக்கியம். கூட்டணி இருக்கா இல்லையா, அது எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது. ஆனா இந்த யூகம் வருவதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இது இபிஎஸ் அவர்கள் பேச்சுன்னு புரிஞ்சுக்கிறதா, அல்லது அண்ணாமலை அவர்கள் நான் அப்படி சொல்லலன்றதுனால இந்த யூகம் பெருசா பேசப்படுதா? இல்லையா, இப்ப இபிஎஸ் இல்லையா, இப்ப ஒரு மிகப்பெரிய கட்சி தான். இப்ப நம்ம வில்சன் சொன்ன மாதிரி அதிமுக ஒரு முதன்மையான கட்சி தான். புரட்சி தலைவர் அம்மா இருக்கிற வரைக்கும், அம்மா மறைவுக்கு பிறகு அது 4 முனைகளாக பிரித்தது பாஜக. அதுல ஒரு பெரிய அந்த 4ல் ஒரு வலிமையாக இருக்கிறது எடப்பாடி தலைமையிலான அதிமுக. அப்ப எடப்பாடி ஒரு திராவிட பேரியக்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறார். பாஜகவினுடைய மத்திய ஒன்றிய அரசில் இருந்து கூட்டணியை துண்டித்து கொண்டார் என்டிஏ. பிறகு ஏன் அதை விமர்சிக்க மறுக்கிறார்? இப்ப நீங்க ரொம்ப கவனமா பாருங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ஒரு அணியோட தனித்து போட்டியிடுகிறது. எந்த ஒரு இடத்திலாவது பாஜக அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு, மோடிக்கு, தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்காதீர்கள், ஒரு இடத்துல அதிமுகவுடைய மொத்த பிரச்சாரமும், அது கடைசி பிரச்சார கொள்கை பரப்பு செயலாளர் வரைக்கும் அதிமுகவுக்கு வாக்கு கேட்கிறவர் ஒரு இடத்துல கூட பாஜகவுக்கு வாக்களிக்காதீங்கன்னு சொல்லவே இல்லை. அதே மாதிரி பாஜகவினர் கூட புரட்சி தலைவரை பத்தி, மோடியையாவே புரட்சி தலைவரை பத்தியும் அம்மாவை பத்தியும் புரட்சி தலைவரை பத்தியும் புகழ்ந்து பேசி அந்த இரட்டை இலை சின்னத்தின் வாக்குகளை கவருகிறார். அப்ப கிட்டத்தட்ட இப்ப பாஜகவினுடைய இந்த 18 விழுக்காடு வாக்குகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள். அதை நீங்க பாஜகவை எதிரியா காட்டாத எடப்பாடியால தனித்து நின்று என்ன பயன்? அப்ப என்ன செய்யறாங்க? இப்ப எடப்பாடிக்கும் திமுகவை வீழ்த்துவதுதான் ஒரே நோக்கம். பாஜக, அண்ணாமலை, மோடி, மொத்த இந்தியாவும் திமுகவை வீழ்த்துவதுதான் ஒரே நோக்கம். விஜயும் திமுகவை வீழ்த்துவதுதான் ஒரே நோக்கம். நம்ம நாத்தாக்க சீமானும் திமுகவை வீழ்த்துவதுதான் ஒரே நோக்கம்னா ஏன் எடப்பாடி சாய்ஸ், ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எதுக்கு எடப்பாடிக்கு வாக்காளர்கள் தரணும்? அப்ப எடப்பாடியை விட கூர்மையாக அண்ணாமலை திமுகவை வீழ்த்த களத்துல நிற்கிறார், சீமான் களத்துல நிற்கிறார், விஜய் களத்துல நிற்கிறார்னா எடப்பாடி காணாம போயிடுவார். ஆனா எடப்பாடி எந்த இடத்திலுமே பாஜகவை தத்துவ ரீதியாக எதிரின்னு காட்டாம, ஒன்றிய மக்கள் விரோத அரசினுடைய எந்த திட்டத்தையும் அல்லது எந்த செயல்பாட்டையும் கண்டிக்காமல் அஞ்சி மௌனித்து எடப்பாடி ஒரு திராவிட கட்சிக்கு, அதிமுகவுக்கு தலைவராக இருந்து வெறும் கூட்டணி மட்டும் துண்டித்துக் கொண்டு மௌனமாக இருந்தால் எப்படி நீங்க வாக்குகளை சேகரிக்க முடியும்? நாட்டு மக்களின் வசீகரிக்க முடியும்? திமுகவுக்கு போற வாக்குகளை நீங்க எப்படி இப்ப நீங்க சொன்னாலுமே நடக்க போறது சட்டமன்ற தேர்தல் தான். நீங்க யார் வேணாலும் கூர்மையா விமர்சிக்கலாம், பலத்த குரல்ல பேசலாம், நிறைய விமர்சனங்கள்லாம் முன்வைக்கலாம். ஆனா போட்டின்றது திமுக அதிமுக தானே இருக்கும். இது நாள் வரைக்கும் அப்படித்தானே இருந்தது. பிரதான கட்சினா அதிமுக தானே. கூட்டணி வேணுமா வேண்டாமான்னு முடிவு செய்யற இடத்துல அதிமுக தானே இருக்கும். அது இருக்காது இல்லையா? இப்படி கோவையில 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் வச்சிருக்கிற கொங்கு மண்டல கோவை அதிமுக கோட்டை எஸ்பி வேலுமணி 10 எம்எல்ஏ வச்சிருக்காருன்னு சொன்ன இடத்துல அண்ணாமலை வெறும் 5 இடத்துல 4,50,000 ஓட்டு அண்ணாமலை தாமரை வாங்குறாரு. வெறும் ஒரு 8,000 வாக்குகள்ல தான் டெபாசிட்டிவே பாதுகாக்க முடியுது. கோவையில வேலுமணி இருக்கிற இடத்துல, எடப்பாடி இருக்கிற இடத்துல. நீங்க ராமநாதபுரத்துல 3வது இடத்துக்கு போய் படுபாதாளத்துக்கு போகுது. 13 இடத்துல 3வது இடத்துக்கு ரெட்டலையும் 2வது இடத்துக்கு தாமரை வருதுன்னா நீங்க அது எப்படி பெரிய தாமரை வந்து அதுதான் இன்னைக்கு அண்ணாமலை சொல்றாரு. நாங்க ஒண்ணு தீண்டத்தகாதுன்னு சொன்னீங்க, நோட்டாவுக்கு நீங்க சொல்றது தனியரசு. இப்ப அதிமுகவுக்கு தான் பாஜக கூட்டணி தேவைப்படுது. அந்த நெருக்கடியில இபிஎஸ் இருக்கிறாங்கன்றதுதான் உங்க பார்வை, சரியா? உறுதியா 100 விழுக்காடு எடப்பாடிக்கு பாஜக தேவைப்படுகிறார். பாஜகவோடு உறவு வைத்துக் கொள்ளவில்லை என்றால் டிடிவி சொல்றாருல, நேற்று சொல்றாரு, அதாவது என்டிஏ கூட்டணிக்கு அதிமுக எடப்பாடி வரலன்னா
தேர்தலுக்கு முன்போ அல்லது தேர்தலுக்கு பின்போ இரட்டையில இருக்காது, கட்சியே இருக்காதுன்னு சொல்றாரு. ஆனா 2 பேர் அண்ணாமலையும் டிடிவி ஒரே கார்ல தான் வர்றாங்க. அந்த இடத்துல தான் அந்த கருத்தை சொல்றார். நெருக்கடியான காலகட்டத்தில் எடப்பாடி டிடிவி எங்க கூட இருக்கிறாரு, நாங்க எடப்பாடியோட உறவு வச்சுக்கிட்டாலும் டிடிவி விட முடியாது, நீங்க முந்த மாதிரி நீங்க எங்களை ஏமாத்த முடியாதுன்னு அண்ணாமலை சொன்னார். திரு டிடிவி அவர்கள் நெருக்கடியான காலத்துல இருக்கிறார், அவரை விட முடியாது. யார் எங்க கூட நெருக்கடியான காலத்தில் இருந்தாங்க போனாங்கன்றதையும் டெல்லியில கவனிப்பாங்கன்றதையும் சொல்றாரு. அப்ப நீங்க சொல்றது அதிமுகவுக்கு தேவை இருக்குன்னு. திரு வில்சன், இதுல 2 கோணம் இருக்கு. இதற்கு முன்பு என்ன சொன்னாங்கன்னா, சிறுபான்மை மக்கள்கிட்ட அதிமுகவுக்கு எதிரான சந்தேகத்தை விதைச்சிட்டாங்க, அதனால எங்களுக்கு போடலை அப்படின்னு. அதனால நாங்கள் உறுதியான நிலைப்பாடுன்னு. இப்போ நீங்கள் ஒரு யூகமாக இருக்கலாம், அது ராஜதந்திரமாக இருக்கலாம், போகலாம் போகாமல் இருக்கலாம்னா சிறுபான்மை மக்கள்கிட்டே ஒரு சந்தேகம் வந்துடும்ல. இது ஒன்று. 2வது, திமுக கூட்டணி கட்சிகளிலே பலர்கிட்ட நேர்காணல் செஞ்ச போது நீங்கள் ஏன் அதிமுக ஆப்ஷன் எடுக்கலைன்னா, நாளைக்கே அவங்க பாஜகவுக்கு போயிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் நம்ப முடியாது அப்படின்னு. இது சரியான ராஜதந்திரமாக இருக்குமான்றது ஒன்று. 2வது, தனியரசு சொல்றது அதிமுகவுக்கு தான் பாஜக தேவை, பாஜகவுக்கு அதிமுக தேவை இல்லைன்றது. இல்லை, இப்போ நீங்கள் சொல்றது வந்து இன்னும் 6 மாதம் கழித்து தான் அதை பற்றிய சிந்தனையே வரும். அது மக்களுக்கு மட்டும் இல்லை, சிறுபான்மை மக்களுக்கும் சரி, பிரதான கட்சிகளுக்கும் சரி, அப்போ எடுக்கிற முடிவை வச்சு தான் வந்து நீங்க சொல்ற அவங்க வந்து ஓட்டு போடுற முடிவு எடுப்பாங்க. எல்லாருமே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி முடிவு எடுக்க மாட்டாங்க. சிறுபான்மை மக்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்க நன்கு களத்தை அறிஞ்சவங்க, யார் அதிதீவிர எதிர்ப்புல கன்சிஸ்டன்டா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வாக்களிச்சா. கூட்டணி எப்படி வேண்டுமானாலும் வரலாம். ஆனா நீங்க சிறுபான்மை வாக்கு வங்கி அப்படின்னா தமிழகத்தின் பேட்டர்ன்றது நீங்க நம்பிக்கையை வளர்த்தெடுத்தல். நான் இருப்பேன் இல்லாம இருப்பேன் அப்படின்றது நம்பிக்கையை வளர்த்தெடுத்துடுமா? கடைசி நேரத்தில் அணி அமைச்சா நம்பிடுவாங்களா? நிச்சயமா நம்புவாங்களே. அந்த மாதிரி நம்பி இருக்காங்களே. 2004 நம்பி இருக்காங்களே. 2004 கடைசி நாள் வரைக்கும் வாஜ்பாய் அமைச்சரவையில் இருந்துட்டு ஒரே நாள்ல மாறி வந்தார்ல திமுக. அப்ப நம்பி ஓட்டு போட்டாங்களா? இல்ல இல்ல, உங்களுக்கு பாஜக அணி சேர்க்கைக்கு பிறகு திமுகவுக்கு இருந்த வாக்கு வங்கி, சிறுபான்மை ஆதரவு வங்கி மெல்ல 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 குறைகிறது. ஜெயலலிதா அவர்களுக்கு அவங்க கடுமையான நிலைப்பாடு நாடாளுமன்ற தேர்தலில் எடுத்து விலகி, மதமாற்ற தடை சட்டம்லாம் விலகி, திரும்ப அவங்க ஒரு கன்சிஸ்டன்சில மோடி அவர்கள் கடுமையாக எதிர்த்து அதை மீண்டும் கொண்டு வந்தாங்க. உடனடியாலாம் அப்படி வாக்கு வங்கி மாறினது உங்களுக்கு நல்லா தெரியல. என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அதுதானே இழந்தது, பாஜகவோட போனதுனால இழந்தது வாக்கு வங்கியை. 2004 அபரிதமான வெற்றி இல்லையா சார்? வாக்கு வங்கியை இழந்தாங்க சார். சார் வாக்கு வங்கி வேற. நான் என்ன சொல்றேன், வெற்றி தோல்வி தான் நிர்ணயிக்கிறது. வெற்றின்றது 2004 மிகப்பெரிய வெற்றி. மொத்த தொகுதியும் ஜெயிச்சாங்க 2004. அது வந்து பிஜேபி கூட்டணியில இருந்து வெளியே வந்த பிறகுதான் ஜெயிச்சாங்க. அதனால மக்கள் எப்படின்னா, நீங்க எந்த அளவுக்கு செயல்படுகிறீர்கள், சிறுபான்மை பாதுகாவலரால் எந்த அளவுக்கு இருக்கிறீர்கள்ன்றத ரொம்ப முக்கியமா பார்ப்பாங்க. இது வந்து நம்ம ஒரு கற்பனைலாம் சொல்றோம், இன்னும் அவங்க கூட்டணி வச்சிட்டாங்கலாம் நம்ம சொல்லல. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எடப்பாடியார் மிக தெளிவாக ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன வார்த்தையை சொன்னார்னா, எங்க கப்பல்ல யார் யார் ஏறுறீங்களோ கரை சேர்க்கப்படுவீர்கள். இப்ப பேசுனது அதுதான் எல்லாருக்கும் பொதுவான வார்த்தை. அது அதாவது கரை சேர்க்கப்படுவீர்கள், இல்லை என்றால் கடலில் மூழ்கடிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, அந்த கப்பல்ல யார் யார் ஏறலாம் அப்படின்ற முடிவெடுக்கிற அதிகாரம் அந்த கப்பல் கேப்டனுக்கு தான் இருக்குது. அந்த கப்பல் கேப்டன் முடிவு எடுப்பார். அதே மாதிரி இப்ப நம்ம தனியார் சொன்னாரு, டிடிவியை பற்றி சொன்னாரு அப்படின்னாரு. டிடிவி எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது அண்ணாமலை அவர்களுக்கு. ஏனென்றால் அவங்களுக்கு எல்லாம் 234 தொகுதி ஏதோ ஒரு தொகுதி கொடுக்க போறாங்க. அது ஏதோ ஒரு தேனியிலயோ இல்ல ராமநாதபுரத்திலயோ கொடுத்துட போறாங்க, ஒரு பலாப்பழத்தை கையில கொடுத்துட போறாங்க. அது ஒரு பொருட்டே கிடையாது. அவங்க எல்லாம் என்டிஏ பார்ட்னர் சார், கொஞ்சம் கவனமா. அதான் நான் என்ன சொல்றேன்னா, என்டிஏ பார்ட்னர்ஸ்னா இப்ப நீங்க சொன்னது 11% சொன்னீங்க பிஜேபிக்கு. அதான் மொத்தம் 18.28 சார், இவங்களுக்கு 11.59. ஆனா என்ன வித்தியாசம் தெரியுமா? ஒரு ஆச்சரியமான கூட்டணி. அந்த கூட்டணி எந்த கூட்டணியிலையும் ஒரு கட்சியை கேட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான தொகுதிகள் கொடுத்தாங்களான்னு கேட்டா இல்ல, பத்தல, ஆனா நாங்க சமரசம் பண்ணிக்கணும். இப்படிதான் ஜான் பாண்டியன் முனக்குது தனியரசு அவர்கள் பரமத்தி தொகுதியில நிக்கும் போதும் சரி, காங்கேயம் தொகுதியில எங்களுக்கு ஒண்ணுதான் கொடுத்தாங்க, 2 கொடுத்தா சந்தோஷமா இருக்கும் சொல்லி இருப்பாரு திரு ஜென்ரம். இது நாள் வரைக்கும் அதிமுக தான் ஒரு கூட்டணி அமைக்கணும்னா அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க, யாரு என்ன எவ்வளவு சீட்டு அப்படின்னு. இந்த முறையும் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குனாலும் அதை இபிஎஸ் அவர்கள் தானே முடிவு செய்ய முடியும், வேணுமா வேண்டாமான்ற. இபிஎஸ் தான் முடிவு செய்யணும். ஒரு கூட்டணி வேண்டுமா வேண்டாமாங்கிறத இபிஎஸ் தான் முடிவு செய்யணும். இயல்பாக அப்படித்தான் நம்மளால யோசிக்க முடியும். ஆனா இபிஎஸ்ஸால இண்டிபெண்டா முடிவெடுக்க முடியாதுங்கிறது தான் யதார்த்தமான நிலைமை. அதனால தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே வருது. ஏன்னா இபிஎஸ்ஸை
மூன்றாவது இடத்துக்கு தள்ளிட்டு 2வது இடத்தை என்டிஏ ஆக்குப்பை பண்ணணும் அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதன்மையான திட்டமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அது கூட்டணிக்குள்ள போனாலும் அந்த ரிசல்ட்டுக்கு தான் அந்த ரிசல்ட்டை நோக்கி தான் பாஜக நகரும். கூட்டணிக்கு போகாம தனித்தனியாக நின்றாலும் அது அந்த ரிசல்ட்டை நோக்கி தான் பாஜக நகரும். அதுதான் அவங்களுடைய பிளான். அதனால அதிமுக வந்து காட் பிட்வீன் த டெவில் அண்ட் டீப் சீயா அந்த மாதிரி தான். எனக்கு ஓபிஎஸ் அவர்கள் பாடின அந்த பாட்டு தான் ஒரு புறம் அது தவிர இன்னொரு பாட்டு இருக்குல்ல, ஒரு புறம் வேடன் ஒரு புறம் நாகம் மறுபுறம் நாகம் இரண்டுக்கும் நடுவே அழகிய கலைமான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. ஓபிஎஸ் பாடுனதும் இருக்கு அந்த ஒரு வெள்ளம் நெருப்பு நெருப்பு. ஆமா, சோ அந்த நெருக்கடி இருக்குன்றீங்க. அந்த நெருக்கடி இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா இப்ப அமித்ஷா அவர்கள் சொல்லியும் கூட டிடிவி தினகரனை சேர்த்துக்காம தன்னுடைய உறுதிப்பாட்டை இபிஎஸ் காண்பித்தாருன்னு இன்னைக்கு பாஜக தரப்புலயே பேசுறாங்களே. கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றால் அதை தவிர வேற என்ன வழி அவருக்கு? அவர் வேற யாரை வெளியேற்றப்பட்டவர்கள் அல்லது வெளியேறியவர்கள் யாரை உள்ள சேர்த்தாலும் அவருக்கு எதிரான ஒரு அணி அமைவதற்கான வாசலை அவரே திறந்து விடுகிறார் என்று பொருள். அதனால அவர் வெளியில போனவங்கள உள்ள சேர்க்க மாட்டோம், கூட்டணிக்குள்ள போட்டு சட்டமன்றத்திற்குள்ள வருவதற்கான வாய்ப்பை கூட கொடுக்க கூடாதுன்னு அவர் ஒரு நிலைப்பாடை எடுத்தார் என்றால் அதுதான் அவருடைய பார்வையில கட்சியை காப்பாற்றுவதற்கான வழி. அதனால அவர் வந்து வெளியில போனவங்களை உள்ள சேர்த்து எல்லாரும் சொல்ற மாதிரி ஒருங்கிணைந்த அதிமுக தேர்தலை சந்திக்கணும்னு சொன்னா அது அதிமுகவுக்கே ஆபத்தாகத்தான் போய் முடியும். அப்படிங்கிற காரணத்தினாலதான் அவர் வந்து தடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அதையும் மீறி அவருக்கு நெருக்கமாக இருப்பவர்களே அவரை அந்த திசைக்கு தள்ளினாங்கன்னா அவரால் அதை தடுக்க முடியாம போகலாம். இன்னும் ஒரே ஒரு விஷயம், 2003 பீட்டர் அல்போன்ஸ் எழுதிய சட்டப்பேரவை பேச்சு தொடர்பான புக்கு, சட்டப்பேரவை நிகழ்வுகள் தொடர்பாக அவர் எழுதிய புக்கு வெளியீட்டு விழாவில் கலைஞர் வந்தார். என்டிஏல இருக்கும்போதே ப. சிதம்பரம், கலைஞர், பீட்டர் அல்போன்ஸோட புக் வெளியீடு, கமலஹாசன் எல்லாரும் சேர்ந்து அந்த கூட்டத்தை நடத்தினாங்க. கூட்டத்திலேயே கலைஞரிடம் வந்து வெளிப்படையாக கோரிக்கை வைக்கப்பட்டது, நீங்க இங்க வாங்க, மதச்சார்பற்ற ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்குங்கள் அப்படின்னு அழைப்பு விடுக்கப்பட்டது. 2004 அவரு வந்தாரு, தலைமையேற்றாரு. அதனால அந்த அணி மாறி வந்த உடனே கலைஞருக்கு கூட்டணி திமுக கூட்டணிக்கு விழுந்த வாக்குகள் வேற. ஏன்னா அந்த என்டையர் பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம் வந்து அந்த திமுக கூட்டணியில இருந்துச்சு. பாஜகவையும் அதிமுகவையும் தவிர அனைத்து கட்சிகளும் ஒரே கூட்டணியில இருந்தது. இன்னும் ஒரே ஒரு விஷயம், சுருக்கம், யார் எப்படி நேரடியாக கூட்டணியில் வந்தாலும் சரி, மறைமுகமாக கூட்டணியில் வந்தாலும் சரி, யார் எப்படி வந்தாலும் திமுக கூட்டணிக்கு தான் மக்கள் வாக்களிப்பாங்க. ஏன் என்றால் திமுக அல்லாத வேற எந்த ஆட்சி வந்தாலும் அது பாஜகவின் ஆட்சி தாங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். உங்க நிறைவு 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அப்போதைய நிலைமை வேற. அப்போ எடப்பாடிக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருந்தது. அதே காலகட்டத்தில் பாஜக என்ன சொன்னாங்கன்னா, நாங்க சொல்றவங்க தான் முதலமைச்சராக வருவாங்க 21 சொன்னாங்க. அப்புறம் 60 இடங்களை நாங்க கேட்க போறோம் அப்படின்னாங்க. 2 நடக்கல. அப்போ உறுதியா இருந்தார் எடப்பாடி, சந்தேகமே கிடையாது. அமித்ஷா கூப்பிட்டு ஒரு தனியார் ஹோட்டல்ல பேசினாரு, சசிகலா சேர்த்துக்கங்க, முடியாதுன்னு வெளியில வந்த உடனே சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு அசர்ட்டிவா இருந்தாரு அப்போதைய நிலைமை. இப்போது அது இருக்கான்னு தெரியாது. ஆனாலும் பாஜக ஒருவேளை கூட்டணி அமைச்சாதான் என்ன தப்பு? குற்றம் இல்லையே. அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்துட்டா ஒரு பெரிய தேசிய குற்றம் கிடையாது. அரசியல் இதெல்லாம் என்னன்னா, முன்பு போல உறுதியாக பாஜகவும் இருக்காது, அதிமுகவும் இருக்காது. அதே சமயத்தில் அதிமுக என்ன மரியாதை உண்டு, அந்த அளவுக்கு தான் இருக்கும் களத்தை காணுவதற்காக. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி களம் நகருகிறது, கட்சி தலைமை எப்படி முடிவெடுக்குது அப்படின்லாம் இன்னும் நிறைய பேசலாம் தனியரசு. அப்ப நிறைய நேரம் ஒதுக்குறேன். சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு